வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. காதலிக்காக ட்ரேடிங் கம்பெனி ஆரம்பித்து நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பல கோடி ரூபாய் சுருட்டிய போலீஸ்காரரின் மகன் கைது செய்யப்பட்டுள்ளார். சதுரங்க வேட்டை பட பாணியில் 1 போட்டா 2 என ஆசை வார்த்தை கூறி மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. கலால் காவல்துறை ஆய்வாளரின் மனைவி மகன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஐயனூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் வேலூர் கலால் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் நிதிஷ், 25 வயதான நிதிஷ் பட்டப்படிப்பு முடித்துவிட்டு எளிதில் பணம் சம்பாதிப்பது எப்படி என்று சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கிறார். பின்னர் 1 லட்சம் போட்டால் 2 லட்சம் கிடைக்கும் என்று நண்பர்கள், உறவினர்கள் என பலரிடம் நட்பாக பழகி பணம் வாங்கியிருக்கிறார். இன்ஸ்டாகிராம் மூலம் தகவல் பரிமாறிக்கொண்டு கிரிப்டோ கரன்சி, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் என்று பலவிதமான பெயர்களை பயன்படுத்தி பணத்தை முதலீடு செய்ய வைத்துள்ளார். பல பொய்கள் சொல்லி எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்று வேலை செய்து பண மோசடியில் நிதிஷ்குமார் ஈடுபட்டுள்ளார். அப்பா இன்ஸ்பெக்டர் என்பதால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்பி பணத்தை முதலீடு செய்யுங்கள் என்று நம்பகத்தன்மையோடு பேசியதால் அதை நம்பி பலரும் பணத்தை முதலீடு செய்துள்ளனர். அதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் படிக்கும்போது பழக்கமான சந்தோஷ்குமார் அவர்களது நண்பர்களான விக்னேஷ், வித்யாசாகர், பிரேம்குமார் உள்ளிட்ட 3 நபர்களிடம் நிதிஷ்குமார் பணம் வாங்கியிருக்கிறார். ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி அவர்களிடம் இருந்து 69 லட்சம் ரூபாயை நிதிஷ்குமார் வாங்கியிருக்கிறார். நிதிஷ்குமார் மோசடி செய்வதை அறிந்த அவரது நண்பர் சந்தோஷ்குமார் உட்பட 3 பேரும் திருப்பத்தூர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர். அந்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கிய நிலையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. பட்டப்படிப்பு படித்த நிதிஷ்குமார் டெல்லிக்கு சென்று UPSC தேர்வு எழுத ஆயத்தமாகியுள்ளார். அங்கு அவருக்கு கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அஞ்சனா என்ற பெண் பழக்கமாகி இருவரும் காதலித்துள்ளனர். காதலிக்காக கேலக்ஸி ட்ரேட் என்ற பெயரில் கம்பெனி ஆரம்பித்து அதில் நிர்வாக இயக்குநராக அஞ்சனாவை அமர வைத்து அழகு பார்த்திருக்கிறார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாரும் அஞ்சனாவும் சேர்ந்து 1க்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்லி பலரிடம் பணம் வசூல் செய்து சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துள்ளனர். பணம் கொடுத்து 1 ஆண்டு கடந்த பின்னரும் திருப்பி கொடுக்காததால் முதலீடு செய்தவர்கள் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் நிதிஷ்குமாரை தேடி ஆம்பூரில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது நிதிஷ்குமார் வீட்டில் இல்லை. அது குறித்து விசாரிக்கும் போது அவர் மீது ஏற்கனவே மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் அது தொடர்பாக சென்னை நீதிமன்றத்திற்கு சென்றதும் தெரிய வந்தது. பண மோசடி வழக்கில் நிதிஷ்குமாரின் தாய் மாலதிக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வரவே அவரை போலீசார் அழைத்து சென்றனர். காவல் நிலையத்தில் மாலதி மயங்கி விழுந்ததால் உடனடியாக அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சென்னையில் இருந்து நிதிஷ்குமார் திரும்பி வந்த நிலையில் அவரையும் அவரது தாயையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மோசடிக்கு உடந்தையாக இருந்த நிதிஷ்குமாரின் காதலி அஞ்சனா தலைமறைவாக இருக்கும் நிலையில் அவரை தேடி வருகின்றனர். இதுபோன்று பலரிடம் பல கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ள நிதிஷ்குமார் மீது பலரும் பல்வேறு மாவட்டங்களில் புகார் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. மோசடி வழக்கில் தாய், மகன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நிதிஷ்குமாரின் தந்தைக்கும் தொடர்பு இருக்கக்கூடுமோ என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பண மோசடி வழக்கில் போலீஸ்காரரின் மகனும் மனைவியும் கைது செய்யப்பட்டுள்ளது சக போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.